வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. கற்கை நன்றி டெஸ்ட் பேட்ச் எஸ்ஐக்காக நம்ம போட்டிருக்கோம். இரண்டாவது டெஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹிஸ்டரியில கூற்று 1, சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, கூற்று 2, சமுத்திரகுப்தருக்கு கவிராஜர் என்ற பட்டம் உண்டு. சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட்ல சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஏன் அப்படின்னா வந்து இவர் வைணவத்தை ஆதரித்திருப்பார். ஓகேவா? வைணவ சமயத்தை ஆதரித்ததுனால்தான் இவர் என்ன பண்ணிருப்பாரு, விஷ்ணுடைய பக்தரா வந்து பின்பற்றியிருப்பார். இது மட்டும் இல்லாம பல வேள்வி சடங்குகளை செஞ்சிருப்பார். வேள்வி சடங்குகள் குறிப்பிட்டு சொல்ல போனா அஸ்வமேத யாகம் செஞ்சிருப்பார். சரியா? சோ அந்த வகையில முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. இரண்டாவது கூற்று பாருங்க, சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா என்ற பட்டம் உண்டு. இது சரியே. காரணம் இவர் வீணை வாசிப்பதில் வல்லவர். சோ வீணா பிளேயர், வீணை வாசிப்பதில் வல்லவர். சோ இதன் காரணமா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவிராஜர் என்ற பட்டம் உண்டு. சோ போத் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சரி. இரண்டாவது வினா பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த அரசர் காலத்தில் குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அரசர் காலத்துலன்னா வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் காலத்துல தான். சரியா? ஸோ காரணம் நான் சொல்றேன் பாருங்க. இவருடைய ஆட்சி பீரியடு 335, கிபி 335 இருந்து 380. சரிங்களா? ஸோ இந்த பீரியட்ல இவர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா, வட இந்தியாவில் 9 கிங்டம் டிஃபீட் பண்ணியிருப்பார். சரிங்களா? சோ அதே மாதிரி சவுத் இந்தியால பல்லவா கிங், பல்லவ அரசர் விஷ்ணு கோப்பனை தோற்கடித்திருப்பார். சரியா? பல்லவ அரசர் விஷ்ணு கோப்பனை தோற்கடிச்சிருப்பார். இது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவில் 12 சிற்றரசர்கள், சரிங்களா, இந்த 12 சிற்றரசர்களை தோற்கடிச்சு அவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ், வரியை வந்து வாங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ சவுத் இந்தியா டு நார்த் இந்தியா என்டையர் இந்தியாவை இவர் ஆட்சி பண்றதுனால கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவருடைய காலத்துல தான் குப்த அரசு வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது. இதன் காரணமா இவர் என்ன அழைக்கப்படுவார்னா நெப்போலியன், இந்தியன் நெப்போலியன் என அழைக்கப்படுவார். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1, பிரஸ்தி என்பது ஒருவரின் புகழ் பாடுவதாகும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. ரெண்டாவது பாருங்க, கூற்று 2, பிரஸ்தி என்பது சமஸ்கிருத சொல். இதுவும் சரி. இந்த இடத்துல வந்து பாருங்க, பிரஸ்தி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெய்கீர்த்தி நம்ம சொல்லுவோம். ஒரு அறிஞர் அரசருடைய புகழை பற்றி பாடி, ஓகேவா, சோ இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுல வந்து வைப்பாங்க. ஓகேவா? சோ எடுத்துக்காட்டு வந்து பிரயாக பிரஸ்தி. பிரயாகன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர். ஓகேவா? சோ ஒரு மன்னருடைய புகழ் பாடுறதுனால பிரஸ்தி நம்ம சொல்லுவாங்க. ரைட்டா? சோ அந்த வகையில போத் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி. சரிங்களா? சோ அடுத்த வினா, தவறான இணையை தேர்ந்தெடு. சோ இந்த யுவான் சுவாங் சியூகி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ யுவான் சுவாங் எழுதின புக்கு வந்து பாத்தீங்கன்னா சியூகி. இது வந்து சரிதான். சரியா? சோ யுவான் சுவாங் கிட்டத்தட்ட நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு வருகை புரிந்திருப்பார். சரியா? சோ இந்த நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு வருகை புரிந்து கிட்டத்தட்ட 10 வருடம் இங்க தங்கியிருப்பார். 10 வருடம் தங்கி படித்து கிபி 640 பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல தமிழகத்துக்கு வருகை புரிந்திருப்பார் யுவான் சுவாங். சரிங்களா? சோ இவர் எந்த டிராவலர்னா சீன பயணி. ரைட்டா? சோ சீன பயணின்னு பார்க்கும்போது இதற்கு முன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா சீன பயணி வருகை புரிந்திருப்பார். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாகியான். இந்த பாகியான் யாருடைய காலகட்டத்துல வருகை புரிந்திருப்பார்னா சந்திரகுப்தர் 2, இரண்டாம் சந்திரகுப்தர். சோ இதையும் நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? சோ அடுத்து வந்து பாருங்க, காளிதாசர் தேவி சந்திரகுப்தம் இருக்கு. சோ இதுதான் தப்பு. ஓகேவா? தேவி சந்திரகுப்தம் யார் எழுதுனதுன்னா விசாகதத்தர். காளிதாசருடைய புத்தகம் சாகுந்தலம். சரிங்களா? சோ அதே போல அர்ஷர் நாகானந்தம். சோ இது வந்து சரி. விசாகதத்தர் வந்து முத்ரா ராட்சசம். சோ இதுவும் சரி. சரிங்களா? சோ தவறானது எது? காளிதாசருடைய புத்தகம் சாகுந்தலம். சரிங்களா? சோ இந்த டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்த வினா, அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது? ஸோ ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, சமுத்திரகுப்தர். ஓகேவா? ஸோ சமுத்திரகுப்தர், அவரை பற்றி அரிசேனர், அவருடைய அவைப்புலவர் அரிசேனர் சமுத்திரகுப்தருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பெற்ற வெற்றிகள், அவருடைய விருப்பங்கள் மொத்தத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டுல எழுதியிருப்பாரு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பிரியாக பிரஸ்தின்னு சொல்லுவாங்க. சரியா? பிரியாக பிரஸ்தி. இது எந்த மொழியில இருக்குன்னா சமஸ்கிருதம். அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த மொழியில இருக்கும்? சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட். ஓகேவா? எத்தனை வரிகள் பாருங்க, 33 வரிகள். ஓகேவா? என்ன வரி வடிவம்னா நாகரி. ஓகேவா? நாகரி வடிவம். திரும்பவும் சொல்றோம் பாருங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டு அரிசேனரால் எழுதப்பட்டிருக்கும். யாரை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா சமுத்திரகுப்தரை பத்தி சொல்லியிருப்பாங்க. எந்த மொழியிலனா சமஸ்கிருத மொழியில. எத்தனை வரிகள்னா 33 வரிகள். என்ன ஸ்டைல்? ஓகேவா? என்ன ஸ்டைல், என்ன வரி வடிவம் பாருங்க, நாகரி வரி வடிவம். சரிங்களா? ஸோ இதுவரையும் பார்த்தாலே போதுமானது. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, நவரத்தினங்கள் என்பது யாருடைய அவையை குறிக்கும்? சரிங்களா? ஸோ 2ஆம் சந்திரகுப்தருடைய அவை தான் வந்து நவரத்தினங்கள் சொல்லுவாங்க. ஸோ அகைன் அதே நம்ம ஹிஸ்டரியில வந்து பார்க்கலாம். மிடிவல் இந்தியாவில் அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அஷ்டதிக் கஜங்கள், இந்த அஷ்டதிக் கஜங்கள் சொல்லக்கூடிய அவை யாரை குறிக்கும்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? சோ அதே போல அஷ்டபிரதான் சொல்லக்கூடிய அவை சிவாஜியோடைய அவை. ஓகேவா? சோ இப்போ நவரத்னங்கள் சொல்லி பார்க்கும்போது 2ஆம் சந்திரகுப்தருடைய அவை நவரத்னங்கள் பார்க்கும்போது, ஓகேவா, கிருஷ்ணதேவராவுடைய அவை அஷ்டகத்திக் கஜங்கள் சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல சிவாஜியோடைய அவை அஷ்டபிரதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அடுத்த வினா பார்க்கலாம். உபாரிகா இஸ் ரெப்ரசன்ட்ஸ். உபாரிகா என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா குப்த பேரரசுல, குப்தாஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களுடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி சொல்லுது. அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? சோ இவங்க ஃபியூடலிசம் இருந்தது. ஓகேவா? சோ குப்த பேரரசுல என்ன இருந்தது? நிலப்பிரபுத்துவம், ஃபியூடலிசம். ஓகேவா? சோ எப்படி தன்னுடைய நாட்டை இவர் வந்து பிரிச்சிருப்பாரு அப்படின்னு பாருங்க, பிராந்தியங்களாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ பிராந்தியங்கள், ஓகேவா? சோ இந்த பிராந்தியங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தேசம் அல்லது புக்தி. சரியா? சோ தேசம் அல்லது புக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து பிராந்தியங்கள் அப்படின்னு குறிக்கும். சரிங்களா? சோ அடுத்தது இந்த பிராந்தியங்களுக்கு கீழே எவ்வாறு பிரிக்கப்படுதுன்னா மாவட்டங்கள். அப்ப பிராந்தியங்களை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இப்போ கரண்டா என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்டேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்போ வந்து ஸ்டேட் நம்ம எப்படி பிரிக்கலாம்? டிஸ்ட்ரிக்ட்னு பிரிக்கலாமா? இப்போ பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுதுன்னா விஷயா. ரைட்டா? அது கீழே வந்து கிராமம். கிராமம். சரிங்களா? இப்போ இந்த பிராந்தியங்களுடைய ஹெட் யாருன்னா கவர்னர், ஆளுநர். ஓகேவா? ஆளுநர். இந்த ஆளுநருக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாரிகா. சரியா? பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஆளுநருக்கு பெயர் உபாரிகா. விஷயான்னு சொல்லக்கூடிய இந்த மாவட்டத்துக்கு தலைவர் யாருன்னா விஷயபதி. பதினா அரசர், தலைவர் பொருள். சரியா? சோ கிராமத்துடைய தலைவர் பேர் வந்து கிராமிகா. சரிங்களா? சோ இந்த क्वेश्चंसக்கு இதான் இன்ஃபர்மேஷன். இதை பார்த்துட்டாலே நம்ம வந்து போட்டுடலாம். சரிங்களா? சோ வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். சோ கூற்று 1, நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தரால் கட்டப்பட்டது. சரிங்களா? சோ ஆப்வியஸ்லி இது சரி. ரைட்டா? சோ இந்த குமாரகுப்தர் யாருடைய சன் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாருங்க, புத்த தத்துவம் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் முக்கிய பிரிவாக இருந்தது. சரிங்களா? சோ இந்த கூற்றுமே வந்து சரி.
ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஏற்கனவே பார்த்த மாதிரி யுவான் சுவாங், சீன பயணி யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிந்து 10 ஆண்டுகள் வந்து படிச்சிருப்பார். இப்படிப்பட்ட இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால இடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. சரியா? பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜி யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானியர்களுடைய வம்சத்தை உருவாக்கிய குத்புதீன் ஐபக். சரியா? இந்த குத்புதீன் ஐபக்கோடைய படை தளபதி. குத்புதீன் ஐபக்கோடைய படை தளபதி தான் பக்தியார் கில்ஜி. இவரால நாலந்தா பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்டு இருக்கும். ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ பொருத்துகளை, இந்த பொருத்துக குப்த பேரரசுல எந்த தலைப்பின் கீழே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், எக்கனாமி, குப்தர்களுடைய பொருளாதாரம். சரியா? குப்தர்களுடைய பொருளாதாரம். ஸோ அதில் பாருங்க, சேத்ரான்னு சொல்லக்கூடியது என்னன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஓகேவா? அக்ரிகல்ச்சரல், விவசாயம் செய்ய தகுந்த நிலம். சரிங்களா? அடுத்து கிலா என்பது வேஸ்ட் லேண்ட். ஓகேவா? வேஸ்ட் லேண்ட். கிலா என்பது வேஸ்ட் லேண்ட். அப்ரகதா அப்படின்னு பாருங்க, அப்ரகதான்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லேண்ட், காட்டு நிலம். அடுத்தது வஸ்தி என்பது குடியிருப்பு நிலம், ஹேபிட்டபிள் லேண்ட். ரைட்டா? ஸோ இப்போ அப்படியே அதை மேட்ச் பண்ணுங்க. சேத்ரா, ஓகேவா, அக்ரிகல்ச்சர் லேண்ட், வேளாண்மை நிலம். ரெண்டா? அடுத்து கிலா வேஸ்ட் லேண்ட், தரிசு நிலம். ஓகேவா? 4. அடுத்தது அப்ரகதா ஃபாரஸ்ட் லேண்ட், காட்டு நிலம். 3. வஸ்தி, ஓகேவா, குடியிருப்பு நிலம். 1. 2 4 3 1. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த வினா, கூற்று 1, சிரேஸ்தி என்பது ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்வதை குறிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து சரிதான். ஸோ அடுத்து வந்து பாருங்க, கூற்று 2, சார்த்தவாக என்பது பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தலை குறிக்கும். ஸோ இதுவும் சரிதான். ஸோ இது இரண்டுமே எங்க வரும்னா குப்தர்களுடைய ட்ரேடிங், வணிகத்துல உங்களுக்கு வரும். சரியா? சிரேஸ்தி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ட்ரேடிங், நிலையாக இருந்து செய்யக்கூடிய வணிகத்தை குறிக்கும். சார்த்தவாக என்பது வந்து கேரவன்ஸ், இடம்பெயர்ந்து செய்யும் வணிகத்தை வந்து குறிக்கும். இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசத்தை நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே சரி, போத் ஆர் ரைட், ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான ப்ரைஸ் 499 மட்டுமே. நன்றி, வணக்கம்.